உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த கட்சி எப்படி என்னென்ன மாதிரியான எண்ணிக்கையில சீட்டுகளை வாங்க போகுது சொல்லுங்க. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவரே அப்படி தான் சொல்கிறார். நாமளும் அப்படியே சொல்லுவோம். எதிர்கட்சியில் ஏடிஎம்கேல வந்துட்டு எடப்பாடி, அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, ரைட். ஆனால் இவங்க 2 பேரை தாண்டி புது வரவாகிய நடிகர் விஜய், அவர்கள் கட்சிக்காரங்கள் கொண்டாடுறது தளபதி விஜய், புது வரவு. இது வந்து தான் அந்த அரசியலில் ஒரு பெரிய இப்போ விஜய் வந்து உள்ளே வந்ததுனால எல்லாரும் எதிர்பார்ப்பு விஜய் மேலேயே தான் பார்வை. இப்படி போனாலும் ஒரு பார்வை, இப்படி போனாலும் ஓகே. விஜயில் எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு கட்சின்னு சொல்லும்போது அவங்க மேலே ஃபோக்கஸ் இருக்கும்போது, அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். அப்போ விஜய் பூர்த்தி செய்யணும். ஸ்டாலினுங்கிறது அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே எதிர்த்து போய் நின்று பேசியிருக்கணும். ஆனால் அவர் பேசலை. அங்கே தான் அவர் பேசணும். 3வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம், வேல்யூபுல்லானது என்னன்னாக்கா, இப்போ டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. இவங்க 2 பேரில் பெரிய தலைவர்கள் யாரோ அவங்க எதிர்த்து போய் நின்று அங்கே ஜெயிச்சு காட்டணும். ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே நிற்கிறேன்னு சொன்னாவே மட்டும். நான் மாசு இல்லைன்னு சொல்லலை, மாசுன்னு தான் சொன்னேன். விஜயை விட அங்கே மாசு இருக்கா? அந்த கட்சியில் யாரும் இல்லை. விஜயோட மாசு அந்த கட்சியில் இல்லை. டிஎம்கே கட்சியில் தான் ஸ்டாலின், ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. டிஎம்கே எவ்வளோ வரப்போகுது, ஏடிஎம்கே எவ்வளோ வரப்போகுது, டிவிகே அதாவது விஜய் கட்சி எவ்வளோ வரப்போகுது அப்படின்னாக்கா, டிஎம்கே 130லேருந்து 149 சீட்டு வரும். ஏடிஎம்கே அதாவது அலைன்ஸு, நான் வந்து அவங்க சொல்கிற மீதியெல்லாம் வித்து அலைன்ஸு தான். ஏடிஎம்கே 60லேருந்து 70 வரும். டிவிகே விஜய் கட்சி. கண்டிப்பாக பெண்களோட வாக்கு எப்படி, யாருக்கு அதிகமாக விழுந்திருக்காங்க? பெண்கள் வந்து பொதுவாக வந்து பேசுகிறது வந்து, பெண்கள் வந்து முறை வந்துட்டு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் இந்த நேர்காணலுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னை போலவே நிறைய நேர்களும் இந்த நேர்காணலுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேர்தல் முடிவுகள், அந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னதாக ஒரு எக்ஸிட் போல் என்றது வந்து சேரும். ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு அப்படின்றது வரைக்குமே என்னால் வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை கேட்குறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே ஆர்வமாக எல்லாருமே காத்திருக்காங்க. ஐயா, எந்த கட்சி எப்படி என்னென்ன மாதிரியான எண்ணிக்கையில் சீட்டுகளை வாங்க போகுது சொல்லுங்க ஐயா. ஆமாம், நம்ம சேனல்லே போன மாதம் சொன்னோம். மற்ற மேட்டர்லாம் பேசிவிட்டு யார் ஜெயிப்பாங்க, யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிவிட்டு, அடுத்த எலெக்ஷன் எல்லாம் இது முடிச்சுட்டு நெருக்கத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு பிஃபோர் ரிசல்ட்டு நான் வந்துட்டு எந்தெந்த கட்சி எவ்வளோ சீட்டு எடுக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், 2 நாள் கழிச்சுட்டு ரிசல்ட்டு வரத்தான் போகுது. ஒரு அனலைசிஸ் பொதுவில் ப்ராக்டிக்கலாக பேசணும். ஒரு செகண்டில் இவ்வளோ தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட ஒரு அனலைசேஷன். பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே இது காலங்காலமாக இருக்குது. டிஎம்கே அலைன்ஸுன்னு இருக்குது, ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்குது. நம்ம அலைன்ஸ்குள்ளே போக வேண்டாம், அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கட்சியை மட்டும் சொல்லிக்கலாம். டிஎம்கே, ஏடிஎம்கே. டிஎம்கேல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவரே அப்படி தான் சொல்கிறார். நாமளும் அப்படியே சொல்லுவோம். எதிர்கட்சியில் ஏடிஎம்கேல வந்துட்டு எடப்பாடி, அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, ரைட். ஆனால் இவங்க 2 பேரை தாண்டி புது வரவாகிய நடிகர் விஜய், அவர்கள் கட்சிக்காரங்கள் கொண்டாடுறது தளபதி விஜய், புது வரவு. இது வந்து தான் அந்த அரசியலில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துருச்சு. எல்லாரும் மக்களை யோசிக்கிற அளவுக்கு, சிந்திக்கிற அளவுக்கு ஒரு அரசியல்லையே பெரிய புயலையே புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ட்ரெண்டு ஒரு மாதிரி போயிடுச்சு. யார் பார்த்தாலும் அதை தான் பேசுகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பேசலை. ஆனால் இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க. ஏன்னா பேசுறதுக்கு உண்டான காரியங்கள் அங்கே விஜய்ங்கிற அவர் ஒரு மாசு தான் இன்றைக்கி. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் மாசு தான் வேலை செய்யும் எப்போவுமே. இப்போ ஏடிஎம்கேல இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், ஒரு மீட்டிங்கில் போய் நின்று போயிட்டு 1.5 மணி நேரம்லாம் அவங்களாம் பேசணும்னு அவசியம் இல்லை.
நின்று போயிட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், ரத்தத்தின் ரத்தமே, அவ்வளோதான். இப்படி 2-3 இது போட்டு ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு கையை காமிச்சிட்டு போயிட்டால் ஓட்டு. அதே ஃபார்முலா தான் விஜயும் கடைப்பிடிச்சார். அவர் எங்கே பேசினார்? இப்போ கலைஞர்லாம் பேசுகிறாரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் பேசுவார். அவர் எங்கே பேசினார்? 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கு பேர் தான் மாஸ். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இப்போ அவர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர்கிட்ட மாஸ் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஓட் பேங்கிங் இருக்கும், அந்த ஓட் பேங்க் இருக்கும், ஓட்டு அந்த கட்சிக்குன்னு சொல்ல பேங்க் இருக்கும், அதுதான் அந்த ஓட்டு இருக்கும், அதுக்கு அவர் தலைவர். ஆனால் அவர்கிட்ட மாசு இருக்கான்னா இல்லை. அப்போ டிஎம்கேயில் அவர்கிட்ட மாசு இருக்குது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து கொண்டு இருக்கிறவருக்கு அவர்கிட்ட மாசு இருக்கா? மாசு. ஏன்னா உங்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் மாசு தான் தேவை. ஆந்திராவில் இருக்கும்போது என்டிஆர் இருந்தார், மாஸ். அதுதான் அவங்க அந்த அரசியல் கட்சியை அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது. இப்போ இந்த 3த்துக்கு தான் காம்படிஷன் வந்துருச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான். இப்போ இதில் யார் ஜெயிக்க போகிறான்? ரைட். எத்தனை சீட்டு எடுக்க போகிறாங்க? ரைட். இப்போ விஜய் உள்ளே வந்ததுனால எல்லோரும் எதிர்பார்ப்பு விஜய் மேலேயே தான் பார்வை. இப்படி போனாலும் ஒரு பார்வை, இப்படி போனாலும் ஒரு விஜயில் எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு கட்சின்னு சொல்லும்போது அவங்க மேலே ஃபோக்கஸ் இருக்கும்போது, அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். அப்போ விஜய் பூர்த்தி செய்யலையாங்க சார்? இப்போ சொல்கிறேன். ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஓட்டு போடுற ஏஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் நியூ கமர்ஸு. இதுக்கு முன்னாடி அவங்களாம் போட்டாங்களான்னாக்கா கேள்விக்குறி. இந்த முறை போட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக போட்டாங்க. யாருக்கெல்லாம் அப்படி நம்ம அவங்களும் சொல்ல முடியாது, நம்மளும் கேட்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்க முடியாது. அதெல்லாம் அவங்க ரகசியம், அது தேவையில்லை. ஆனால் இப்போ போட்டுட்டாங்க. அதுதான் இந்த 2 கேள்வி தான். இதுக்கு முன்னாடி எனக்கு வேலை இருக்குங்க போட மாட்டாங்க, அடுத்த செகண்டில் தான் போடுவாங்க, வெரி ஃபஸ்ட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி நியூ கமர்ஸ் எல்லாம் புது வரவெல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டாங்க. பர்சன்டேஜ் ஏறி இருக்கலாம். விஜய் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? எலெக்ஷன் நேரத்தில் அவர் பேசுகிற ஸ்பீச்சுக்கெல்லாம் நம்ம உள்ளே போகல. அதை முதலே சொல்லிட்டோம். அவங்கள மாதிரி தான் இவர் பேசினா, அதே அந்த பேட்டர்னை டைப் ஃபாலோ பண்ணார். இப்போ இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுங்கிறது. அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே எதிர்த்து போய் நின்று பேசியிருக்கணும். ஆனால் அவர் பேசலை. அங்கே தான் அவர் பேசணும். 1. 2, எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், அவர் எலெக்ஷன் நிற்கிறார்களே, அங்கே போய் பேசியிருக்கணும். 2ம் பேசலை. 2வது, இவங்க நிற்கிறதுலையே பெரிய லீடர் யார் இருக்காங்களோ அவங்க எதிர்த்து நிற்கணும். 3 பாயிண்ட் வேணும். ஒரு புது வரவு பார்த்திங்கனாக்கா அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்தையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ மொத்த அட்டென்ஷன் அவங்க மேலே இருக்கும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம், வேல்யூபிளானது. என்னன்னாக்கா, இப்போ டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. இவங்க 2 பேரில் பெரிய தலைவர்கள் யாரோ அவங்க எதிர்த்து போய் நின்று அங்கே ஜெயிச்சு காட்டணும். ஃபுல் ஃபோக்கஸ். அங்கே நிற்கிறேன்னு சொன்னாவே ட்ரெண்டு மாறிடும். கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அதை இப்படி கூட செய்யலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை எதிர்த்து நான் நின்றுக்கணும். இல்லைன்னா எடப்பாடி எதிர்த்து கூட நின்றுக்கலாம். இல்லைனாக்கா 2வது கட்டம் 3வது கட்ட தலைவர் அவங்ககிட்ட எதிர்த்து நின்றுக்கணும். அங்கே ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுங்கிறது செகண்டரி, நிற்கணுங்கிறது ஃபஸ்ட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன எரராக இருக்குது, செஞ்சிடக்கூடாது. ரைட். அது அவங்க பிளான் எதுவோ அதை செஞ்சுருக்காங்க. இப்போ எலெக்ஷனும் கிட்ட நெருக்கியாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் என்ன எடுப்பாங்க? நான் முதல்ல சொல்லிட்டேன், மாசுங்கிறது தான் முக்கியம். இந்த மாசு இப்போ இங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டிஎம்கே தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவீங்க போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க வந்தால் அது அது ஏங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ விஜய் கூட மாசு தானேங்க. விஜய் மாசுன்னு நான் தான் சொன்னேன், நான் மாசு இல்லைன்னு சொல்லலை, மாசுன்னு தான் சொன்னேன். விஜயை விட அங்கே மாசு இருக்கா? அப்போ அந்த கட்சியில் யாரும் இல்லை. விஜயோட மாசு அந்த கட்சியில் இல்லை. டிஎம்கே கட்சியில் தான் ஸ்டாலின், ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. ஏடிஎம்கேல அவர் இல்லையே. பழனிசாமி மாசு கிடையாது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மாசுன்னு வேணும். அப்படி நின்னா தான் சரி. இப்போது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி, அந்த பக்கம் ஜெயலலிதா அப்படின்னு மாதிரி 2 பேர் மாசு. யார் சொல்ல முடியல. ப்ரெடிக்ஷன் ஒன்று ப்ரெடிக்ஷன் ஒன்று சொன்னீங்கன்னா கூட அது தவறுதலாக போகுது. இப்போ நீங்கள் தானே ஐயா சொல்லியிருக்கீங்க, விஜய் மாஸ் தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் மாஸ் தான் அப்படின்னு சொல்லி. அதைத்தான் சொல்ல வரேன், மாசு தான். ஆனால் அந்த இவருக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி, நான் மாசு தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ட்ரி. இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் ஃபுல்லாக பண்ணணும். அவர் அதை பண்ணலை, இதை பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு இந்த 3 நான் சொன்ன பாரு 3 பாயிண்ட் செஞ்சுருக்கணும். அப்போ அது 3 பாயிண்ட் செஞ்சுட்டாக்கா உடனே அவர் ஆட்சி அமைச்சர் கூட கேட்கலாம். அரசியல், சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியலில் மக்கள் இந்த ஓட்டு போடுறவங்க முதல்ல சொன்ன நியூ கமர்ஸ், இதை அவங்க தான் ஜெயிக்க வைக்கிறது இல்லை.
அவங்க தான் ஒரு ஆட்சியை உட்கார வைக்கிறதில்ல. நடுநிலைன்னு ஒரு இருப்பாங்க, இவங்க தான் மேஜர். ஆனால் வெளியே தெரியாது, பேசவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை சொல்ல மாட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட சொல்லுவாங்க. 2 பேர் போட்டு வந்துட்டு கரெக்டாக சொல்லுவாங்க, நான் அங்கே தான் போட்டேன், இங்கே தான் போட்டேன். இல்லை பேர் பேசி வச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. கரெக்டாக யார் எதை செய்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஒரு பர்சன்டேஜ் அது ஃபுல்லாகவே உண்டு எப்போவுமே. அந்த பர்சன்டேஜ் தான் தீர்மானிக்கும். நமக்கு விஜய் வர்றதும் ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அடுத்து வேறு எந்த கட்சி வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நமக்கு என்ன சொல்லலை, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஆனால் அந்த ஒரு அப்ரோச்சின்னு ஒன்று இருக்குது. அந்த முறை பிரகாரம் அப்படி போகும்போது தான் மக்கள் மொத்தமே அட்டென்ஷன் அங்கே இருக்கும். இவர் எதிர்த்து நிற்கிறாரா, அப்போ இவர் தான் ஜெயிப்பார்னு சொல்லி ஜெயிப்பாருன்னு மொத்தமே முடிவே பண்ணிடுவாங்க. நேராக அந்த டிசிஷன் எடுத்துருவாங்க. ரெண்டாவது ஓட்டு போடுறதுங்கிறது, ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு அரசியலில் முக்கியமான ஒரு இடத்துல உட்காரும் போகும்போது, இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு கொரோனா ஒரு காலம் வந்துச்சு. அந்த கொரோனா காலத்தில் அதீதமான திறமை இருந்தால் தான் அதை அதிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கொரோனா மாதிரி ஏன்னா அரசியலில் முக்கியமான பதவியில் உட்காரும்போது அந்த காலகட்டத்தில் முக்கியமான இந்த மாதிரி திடீர்னு உள்ளே வரும். ஏன்னா கொரோனா வரப்போகுது எப்படியோ அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. சடனாக வந்துச்சு. அதை தீர்மானித்து அது மக்கள்கிட்டேருந்து நல்லபடியாக அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்குன்னா அந்த திறமையை இருக்கான்ட்டு மக்கள் செக் பண்ணுவாங்க. ஃப்ளட்டு ஃபேஸாக வந்தது 2015. அப்படி ஒரு ஃப்ளட்டு உலகத்திலே வந்திருக்காது. என்ன சொல்கிறாங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இந்த மாதிரி ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் வந்திருக்குன்றாங்க. ஸோ அதையும் சமாளிக்கக்கூடிய திறமையை கையாளக்கூடிய வேணும். அதெல்லாம் இவருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மிடில் இருப்பாங்க, அவங்களாம் யோசிப்பாங்க. வெறும் அரசியலையும் சினிமாவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, சினிமா மாதிரியே அரசியலையும் அரசியல் மாதிரியே சினிமாவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கலந்து பேசுனா ஒத்துக்க மாட்டாங்க. கேட்பாங்க, பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க. ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேஷ் கூட தான் அவர் நடிக்கிறதோடு இன்னொருத்தர் யார் நடிச்சிட போகிறாங்க இல்லையா, அவரே ஜெயிக்கலை. மக்கள் அதை ஏற்றுக்கல. என்ன சொல்கிறாங்க, நீ நல்ல நடிகர், சிறந்த நடிகர், உங்களை நாங்கள் அரசியல்வாதை ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் நடிகராக வேறுன்னு சொல்லிவிட்டு அவரை ஜெயிக்க வைக்கல. அவரே ஜெயிக்க வைக்கல, அந்த கட்சியே ஜெயிக்கல விட போகிறாரு, அவரே ஜெயிக்க வைக்கல. அதனால் மக்கள் ஒரு முடிவில் இருப்பாங்க. அந்த முடிவை சொல்ல மாட்டாங்க. அந்த முடிவு ஓட்டு போடுறதுல தான் காமிப்பாங்க. அதனால் ரைட், இப்போ எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன அனலைசிஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். சீட்டு என்ன வரப்போகுதுன்னு சொல்கிறேன். இப்போ ஏன்னா அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது சீட்டு, நீங்கள் அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அதை முதல்ல சொல்லுங்கள், முதல்ல அதை சொல்லியிருக்கலாமேன்னு அப்படி சில பேர் நினைப்பறேன். எனக்கு மைண்டு வாசி கேட்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அனலைசேஷன் வேணும் இல்லையா. இப்போ நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, ஆமாம் இல்லை இப்படி கூட செஞ்சுருக்கலாம்ல, கரெக்டு தான், இப்போ இது சொல்கிறது வேணால் அடுத்த முறையாக அவர் செய்யட்டும், அதுக்காக தான் சொல்கிறது. அப்போது ஆமாம் செஞ்சால் தான் கரெக்ட், இதெல்லாம் செய்யணும், இப்படி தான் இதுதான் அரசியல் தான், இப்படி தான் செய்யணும். அப்போ அது செஞ்சால் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். சும்மா சினிமாவில் கொடுக்குற டைலாக் இங்கே கொடுத்தனால மக்கள் அதெல்லாம் அதாவது அந்த எங்கேஜ் பசங்களுக்கு அது ஒரு நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கரெக்டாக அந்த மிடில் ஏஜ் உள்ளவங்களாம் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு திடீர்னு போஸ்டர் கொடுத்துட்டா, பொறுப்பை கொடுத்துட்டா கையால் தெரியுமா, தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். எனக்கோ இப்போது எலெக்ஷன் இப்போ வந்தாச்சு, நாளை மறுநாள் ரிசல்ட் வரப்போகுது. டிஎம்கே எவ்வளோ வரப்போகுது, ஏடிஎம்கே எவ்வளோ வரப்போகுது, டிவிகே அதாவது விஜய் கட்சி எவ்வளோ வரப்போகுது அப்படின்னாக்கா, டிஎம்கே 130லேருந்து 149 சீட்டு வரும். ஏடிஎம்கே அதாவது அலைன்ஸு, நான் அவங்க சொல்கிறேன், மீதி எல்லாம் வித்து அலைன்ஸு தான். ஏடிஎம்கே 60லேருந்து 70 வரும். டிவிக்கே விஜய் கட்சி 13 சீட்டு வரும். சீமான் 2 வருவார். இப்போ நான் சொன்னதுலேருந்து நாளைக்கு ஒருவேளை ரிசல்ட் வரும்போது சீட்டு ஒருவேளை டிவிக்கு 13 சொன்னீங்க, அது குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த குறைஞ்சது எங்கே போவோம்னாக்கா டிஎம்கேல போய் ஆட் ஆயிரும். இல்லைங்க, நீங்கள் ஏடிஎம்கே 60லேருந்து 70 சொன்னீங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வரல, குறைஞ்சிருச்சு. அப்பையும் குறைஞ்சா கூட அது ரொம்பலாம் குறையாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் இருக்காது. எதெல்லாம் குறையுதோ அதெல்லாம் ப்ளஸ் டிஎம்கேல போய் ஆட் ஆயிரும். கேள்வி என்னென்னா, டிஎம்கேல குறைஞ்சது மற்றல ஆட் ஆகாது, இங்கே குறைஞ்சி டிஎம்கேல தான் ஆட் ஆகும். இதுதான் கேல்குலேஷன். மீதி ரிசல்ட் வரப்போது எல்லோரும் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக பெண்களோட வாக்கு எப்படி, யாருக்கு அதிகமாக விழுந்திருக்கும் ஐயா? பெண்கள் பொதுவாக பேசுகிறது பெண்கள் முறை விஜய்க்கு போட்டிருக்கான்னு தான் சொல்கிறாங்க. சந்தோஷம்தான், எல்லா பெண்கள் போட்டு அவர் ஜெயிச்சு வந்துட்டால் சந்தோஷம்தான். ஆனால் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே போட்டாங்களான்னு தெரியலையே. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே போட்டாங்களான்னு தெரியும். ஆனால் வாய்ப்பு இல்லை அதுக்கு. அடுத்து இப்போ நீங்கள் சொல்கிறது போல் இந்த இளம் தலைமுறை குழந்தைகள், அது அந்த பிள்ளைகள் எல்லாமே வாக்கு போட்டிருக்காங்க. நிறைய பேர்
விஜய் வெற்றி பெறணும், இல்லைன்னா அவங்க ஒரு மனநிலை கஷ்டத்துக்குள்ள உள்ளாவாங்கன்ற வரைக்கும் செய்தி இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, அதுதான் இது வந்து இது 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 அரசியல். இது அரசியலுங்கிறது வெற்றி தோல்வி ரெண்டு தான் இருக்குது. ஜெயிக்கிறது தோக்குறது. உடனே ஏன் அவர் நடித்த சினிமா படம் கூட தான் ஜெயிச்சிருக்கு, நிறைய தோற்றுருக்கு. உடனே அடுத்த படத்துக்கு அவர் நடிக்காமல் போயிட்டார். இப்போ நம்ம ஏற்கனவே அதான் சொன்னோம். என்ன சொன்னோம்? எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், மார்ச்சிலே சொல்லிட்டோம். எலெக்ஷன் டேட்டு டிக்ளேர் பண்ண உடனே நம்ம அப்போவுமே அன்றைக்கே பேட்டி கொடுத்தோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் 2 படம் கண்டிப்பாக மினிமம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஜாஸ்தி கூட 4 இருக்கலாம், அதுக்கு மேலே ஜாஸ்தி நடிப்பார். இப்போவுமே இருக்குது, பார்த்தா இருக்கும். திருப்பி சினிமா நடிக்க தான் ஏங்க ஒரு நடிகருக்கு இது இல்லைன்னா அதுக்காக பேசாமல் வீட்டில் இருப்பாங்க. நடிக்க தான் போகணும், நடிக்க தான் செய்யணும். நடிப்பை இனிமேல் கற்றுக்கிட்டு போய் நடிக்க போகிறாரு. அவர் சிறந்த நடிகர்னு இருக்குது, நடிக்க தான் போகிறாரு. அதே நேரத்தில் வெற்றி தோல்விங்கிறது வரும் போகும். வடிவேலு சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும். நடிகருக்கு சகஜம். அதில் என்ன இருக்குது? அதெல்லாம் வந்துட்டு தோணுனாக்கா இந்த முறை தான் தோத்தாருன்னு சொல்கிறோம். அது இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு அவங்களுக்காக நீ கேட்ட கேள்விக்காக ஏன் அடுத்து வெற்றியே பெற மாட்டாரா? ஏன் சினிமா கூட ஒரு படம் தோத்துருச்சுன்னா அடுத்த படம் ஜெயிக்கிறாரு. ஒரு படம் ஜெயிச்சுனாக்கா அது 5 படம் தாங்கும். திருப்பி அதில் 1-2 தச்சுன்னா திருப்பி தாங்கும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் ஒரு அரசியலில் அப்படிப்பட்ட டிஎம்கே தான் நிறைய முறை தோற்றுருக்குறாங்க, ஏடிஎம் கூட தான் நிறைய முறை தோற்றுருக்குறாங்க, நிறைய முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. மாறி மாறி வரும். அவங்களுக்கு என்ன ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டுமே. எப்பவுமே தோல்விங்கிறது வந்து வெற்றியின் அறிகுறி. வெற்றியின் அறிகுறி தான் தோல்வி. எந்த ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் தோத்தானோ அவன் தான் உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு உண்டான படிக்கட்டது. ஆரம்ப புள்ளி, வெற்றியின் ஆரம்ப புள்ளி தான் தோல்வி. இல்லை, உண்மை அது. வெற்றியின் ஆரம்ப புள்ளி தான் தோல்வி. எடுத்த உடனே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி நிலைக்காது. அதாவது டிராஸ்டிங் வெற்றினாக்கா அது சுத்தமாக நிலைக்காது. அடுத்து அவங்களுக்கு செட்பேக் தான் ஆயிரும். இது சினிமாலும் சரி, அரசியலும் சரி, ப்ராக்டிக்கலும் சரி, இது உண்மை. இது நீங்கள் என்ன இந்த சொன்ன வார்த்தையை ப்ராக்டிக்கலாக இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பல கட்சி கூட இப்படியே ஒரு பெரிய அனலைசேஷன் இப்படி பண்ணி பாருங்கள், எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது 100% உண்மையாக இருக்கும். அரசியலில் உள்ள நுழையும்போது பெரிய இமாலய வெற்றி, அது டிராஸ்டிங் வெற்றி அப்படின்னாக்கா அந்த வெற்றியை அவங்க தக்க வைக்கிறதுக்கு முடியுமானாக்கா கண்டிப்பாக முடியாது. தோத்துட்டோன்னு சொல்லும்போது திருப்பி வெற்றி வரும்போது அந்த வெற்றி பர்மனெண்ட்டாக இருக்கும். போன முறையே தோத்துட்டோம், நம்ம சரியாக போடல ஓட்டு, இந்த முறை போடலாம், ஜெயிக்க வைப்பாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பாடமாக இவங்களும் கற்றுப்பாங்க. மக்களுக்கும் வந்துட்டு ஒரு 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 அபிமானத்தோடு போடுவாங்க. அதனால் கவலையே படாதீங்க. விஜய் கட்சிக்கு தோத்தாலும் வெற்றியின் முதல் படிக்கட்டே தோல்வி தான். அதனால் அதெல்லாம் ஒரு பெருசு. இதெல்லாம் சினிமாவில் நடிச்சுட்டு படம் தோக்கலையா, அப்புறம் ஜெயிக்கலையா, அதெல்லாம் வரும் போகும். அதெல்லாம் அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அதான் பின்னால் வர வெற்றிக்கு முன்னால் நடப்பது தோல்வி. எது ஒரு படிக்கட்டு அடுத்ததுக்கு. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாங்க. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முதல்ல சில விடைகள் அல்லது ரிசல்ட் தெரிகிறது அப்படின்றது அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டியாக, அதே நேரத்தில் ஒரு ஆர்வம் நிறைந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை இன்றைக்கி இந்த நேர்காணல் வழியாக எங்களுடைய நேர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இதை ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. வணக்கம்மா. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லக்கு தெரியல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையிலே. தலையா மக்கள் தலையா, கண்கொள்ள காட்சிங்க பாருங்கடா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில்.